இன்றைக்கி பார்க்க போகிறது அடை தோசை. நல்லா சாஃப்டாகவும் மணமாகவும் இருக்கும் இந்த அடை தோசை. இப்போது நீங்கள் காலையில் டிஃபன் பண்ண போகிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க. இல்லை ஈவினிங் டிஃபன் பண்ண போகிறதா இருந்தால் ஒரு மத்தியானம் ஊற வச்சுட்டு சாயந்தரமாக அரைங்க. இது வந்து மெஷர்மெண்ட்டு 1 கப் பச்சரிசி, 1 கப்பு பச்சை பயிறு, ஒரு 4-5 குண்டு மிளகா இல்லைன்னா 4 பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. இந்த கப்பில் நான் அளந்துருக்கேன். இந்த கப்பு இல்லைன்னா இந்த கப்பில் அளந்துக்கோங்க. அது வந்து 125 கிராம் அந்த கப்பு. அதில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பச்சை பயிறு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சிடணும். ஊற வச்சு அரைக்கணும். அரிசி எல்லாமே போட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு. இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் கடுகு. அப்புறம் எண்ணெய், உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி. இப்போது தாளிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, பச்சரிசி தான் எடுத்துக்கணும் ஊற வைக்க. நல்லா கடுகு காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயத்தை போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது ஹை ப்ரோட்டீன் இருக்கிறனால நம்ம ஈவினிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை நல்லா அப்படி பிச்சு போட்டுக்கோங்க, வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இப்போது பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லாவே போடுங்க, ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பு ஐட்டம்னால கொஞ்சம் கேஸு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து மாவில் எடுத்து போட்டு அரைச்சி வச்ச மாவில் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 8 தோசை வரும் பாருங்கள். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ஊற்றணும். நல்லா மெல்லிசாக ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும்.
கனமாக ஊற்றுனீங்கன்னா 2 தோசை தான் சாப்பிட முடியும். மெல்லிசாக ஊற்றுனீங்கன்னா 3 தோசை சாப்பிட்லாம். நல்லா எண்ணெயத்தை ஊற்றிட்டு நல்லா காஞ்ச பிறகு தான் தோசை ஊற்றணும். அதே மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு அகலமான கரண்டி வச்சுக்கோங்க. குழிக்கரண்டி வேண்டாம், அகலமான கரண்டி வச்சுப்போ இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா பருப்பும் இதில் சேர்த்துருக்கறனால நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சை பயிறு, பாசிப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இருந்தாலும் நான் போடல. இதுதான் 3 பருப்பு தான் போட்டிருக்கேன். கூட 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலராக அழகாக வந்திருக்குன்னு. நல்லா அமுக்கி விட்டு வேக வைக்கணும். இதுக்கு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம், சீனி வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அடை தோசை தயார்.